இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம். இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். அதிமுகவை போன்று விஜயின் தமிழக வெற்றி கழகம் திறந்து வைத்த கூட்டணி கதவுகளை மூடிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக வெற்றி கழக கூட்டணியில் சேரும் வாய்ப்பு விசிகவுக்கு கிடைத்தது எனவும், ஆனால் அதை நிராகரித்து விட்டதாக தெரிவித்தார். பாஜக பாமக இடம்பெறும் கூட்டணியில் சேர மாட்டோம், துணை முதல்வர் பதவி ஆசை காட்டி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். திருமாவளவனின் இந்த பேச்சு அரசியல் அரங்கில் விவாத பொருளாக மாறி உள்ளது. அதிக இடங்களில் போட்டியிட்டு வாக்கு வங்கியை பெரிய அளவில் காட்டாத விசிகவுக்கு இந்த இரு கட்சிகளும் வலை வீசுவது ஏன்? இந்த இரு கட்சிகளையும் திருமாவளவன் நிராகரித்தது எதற்காக என்பது போன்ற கேள்விகள் எழுகின்றன. தற்போது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட மாவட்டங்களில் பட்டியல் இனத்தவர்கள் மத்தியிலும் சிறுபான்மையினர்கள் மத்தியிலும் செல்வாக்கு பெற்ற கட்சியாக வலம் வருகிறது. இந்த இரு சமூகத்தினரிடையே நம்பிக்கை பெற்றவராகவும் திருமாவளவன் திகழ்ந்து வருகிறார். சில சூழல்களில் தேர்தல் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் வாக்குகளாக இந்த இரு சமூகத்தின் வாக்குகளே இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இவர்களின் வாக்குகளை கணிசமான அளவில் விசிக வைத்திருப்பதாக கருதப்படுவதால் அதிமுக தாவேக ஆகிய இரு கட்சிகளும் விசிகவை கூட்டணிக்கு இழுக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. விசிகவால் கூட்டணி வலுவாகும் என்று இந்த இரு கட்சிகளும் ஒரு பக்கம் கருதினாலும், தற்போதுள்ள கூட்டணியிலிருந்து விசிகவை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முடியும் என்றும் கருதுகிறார்கள். சித்தாந்த ரீதியாக விசிகவுக்கு மிக பெரும் எதிரியாக இருக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில் இருப்பதால் திருமாவளவன் அந்த பக்கம் போக துளியளவும் வாய்ப்பில்லை. பெரியார் அம்பேத்கர் கருத்துகளையும் மத சார்பின்மை கொள்கையையும் பேசும் விஜயை ஏற்பதில் என்ன சிக்கல் என்று பார்த்தால், அரசியல் தெளிவில்லாமல் கொள்கை பேசுகிறார் என்று ஏற்கனவே திருமாவளவன் தாவேகவை விமர்சித்த இடத்திலிருந்து இன்னும் அவருக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. இதனால் தான் கூட்டணிக்கான வாய்ப்பு வந்தும் அந்த பாதையை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதிமுகவும் தாவேகவும் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் குறிப்பிடும்படியான செல்வாக்கை ஒரு தரப்பினர் மத்தியில் பெற்றிருக்கும் திருமாவளவன் கண்டிப்பாக தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் உணர்ந்ததால் தான் விசிகவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். விசிகவின் நோக்கம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதாக இருந்தாலும் அது தொலைதூர இலக்கு. இப்போது விடுதலை சிறுத்தைகளின் பிரதிநிதித்துவம் உயர வேண்டும் என்பதே முக்கிய இலக்காக இருக்கும் என திருமாவளவன் கூறியுள்ள நிலையில், திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் விசிகவுக்கு ஒதுக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.